இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி மகர ராசி. மகர ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி. புது புது விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த மகர ராசி என்பர்களை சொல்லலாம். என்னால் இதை முடியாது, என்னால் இதை செய்ய முடியாது அப்படின்னு ஒதுங்கி போகவே மாட்டாங்க. நான் கற்றுக்கிறேன், நான் செஞ்சு பார்த்துக்கிறேன், பழகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பாலும் இந்த மகர ராசி என்பர்கள் சொல்லுவாங்க. என்னால் முடியாது, பண்ண முடியாது அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு விலகணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. சரி பார்த்துக்கலாம், செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த மகர ராசி. சரி, இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு? வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா, பாதகமாக இருக்கா? வருகின்ற நாட்களில் கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது? இந்த மகர ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். சரி, இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள், கண்டிப்பாக நடைபெறும். இந்த மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் இந்த வாரத்தில் யாரையுமே கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. புதிய மனிதர்களோடு நட்பு வைத்து கொள்ளும் போது கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. யாரெல்லாம் உங்களுக்கு அதிகமாக தேல் போல் யாரெல்லாம் உங்ககிட்ட பேசினாங்களோ அவங்களாலேயே சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நல்லவங்க யார், கெட்டவங்க யார் அப்படின்னு அறிந்து ஆராய்ந்து செயல்படுறது நல்லது. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் எதிரிக்கு கூட தன்னுடைய மனதில் ஒரு இடம் கொடுத்துருக்கவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மகர ராசி என்பர்கள் தான். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களை சில பேர்லாம் நம்ப வச்சு ஏமாற்றுவாங்க. கவனமாக இருந்துக்கோங்க. கவனமாக இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை திட்டுறவங்கெல்லாம் கெட்டவங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களை திட்டுறவங்க எல்லாம் கெட்டவங்களும் இல்லை, உங்கள் கூட தேன் மாதிரி பேசுகிறவங்க எல்லாம் நல்லவங்களும் இல்லை. வெளித்தோற்றத்தை வைத்து யாரையும் எடை போட வேண்டாம். வாழ்க்கை துணையோட பேச்சை கேட்டு நடக்கிறது ரொம்பவும் நல்லது. பணம் சம்மந்தமான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இல்லை அப்படின்னா இந்த வாரத்தை பொறுத்த வரையிலுமே சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக எதிர்கால நலனை கருதி கொஞ்சம் அக்கறையாக இருக்கிறது நல்லது. இல்லற வாழ்க்கை ஓரளவுக்கு சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். காதலிச்சுட்டு இருக்கவங்களாம் இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் கூடி வரும். சனிக்கிழமை தோறும் இந்த மகராசி அன்பர்கள் நரசிம்மரை வழிபடுங்க. பாருங்கள், உங்களுடைய ஏமாற்றம், அதாவது யாரெல்லாம் உங்களை ஏமாத்துறாங்களோ அவங்கள ஓரளவுக்கு முன்கூட்டி அவங்களால கணிக்க முடியும். நரசிம்மரை சனிக்கிழமையில் போய் வழிபட்டு பாருங்கள். இந்த ஏமாற்றத்துலேருந்து உங்களால் ஓரளவுக்கு தப்பிக்க முடியும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை அமைப்பை வைத்து பார்க்கும்போது தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி ராகு, தைரிய வீரியஸ்தானத்தில் சுக்கிரன், பஞ்சமஸ்தானத்தில் சூரியனும் புதனும், ரண ரோகஸ்தானத்தில் குரு சந்திரன், கலஸ்திரஸ்தானத்தில் செவ்வாய், அஷ்டமஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற 7 நாட்களுமே இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரையிலுமே கொஞ்சம் யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த வாரம் ரொம்ப நன்மை நிறைந்த வாரமாகவும் மகிழ்ச்சி நிறைந்த வாரமாகவும் அமையும். கோபமாக பேசுகிறத கொஞ்சம் தவிர்த்துட்டு நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க. பல காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். எந்த விஷயத்துலையுமே ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த காலகட்ட அமைப்பு உங்களுக்கு அமைந்திருக்கு. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வெளியில் எங்கேயாவது பயணம் செல்லும்போது, வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலை செய்கிற இடத்துல இதுனா வரையிலும் சின்ன சின்ன இடர்பாடுகள், மன வருத்தம் இதெல்லாம் இருந்திருக்கும். இனி அந்த நிலை மாறும் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டு
போட்டுட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது ரொம்ப நிதானமாக பேசுங்க, கொஞ்சம் அனுசரித்து பேசுங்க, இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துங்க. தடிமனான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். அனுசரித்து போனீங்க அப்படின்னா இந்த வாரம் ரொம்ப நன்மை நிறைந்த ஒரு வாரமாக அமைந்திருக்கு. குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் சின்ன சின்ன சச்சரவுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. பொருளாதார விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக நிதி சம்பந்தமான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சில பேர்லாம் உங்களை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலை இருக்குது, ஏமாறக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய அளவு பாதிப்பு எதுவும் வராது. பெண்களை பொறுத்தவரையிலும் இந்த மகர ராசி பெண்கள் கோபத்தை தவிர்த்துட்டு கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நல்ல ஒரு பாராட்டு, புதிய வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கும். வெளிநாடு பயணம் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அரசியல் துறையில் இருக்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் வருகின்ற வாரம் நீண்ட நாளாக நீங்கள் எதிர்கொண்டுகிட்டு இருந்த ஒரு பிரச்சனை இந்த காலகட்டத்தில் படிப்படியாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும். மற்றபடி இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த அரசியல் துறையில் இருக்கிற மகர ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பாடங்களையும் கரெக்டாக திட்டமிட்டு படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது, நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய யோகமும் இருக்குது. எதுலேயுமே அவசரம் காட்ட வேண்டாம், நிதானமாக இருங்க. வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமையும். ஒவ்வொரு பாடத்தையுமே திட்டமிட்டு படிங்க, நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. மற்ற மாணவர் மத்தியில் கூட நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக நீங்கள் வலம் வர முடியும். மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். அதே மாதிரி ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டம் அதிகமாகும். ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனம் ஏங்கும். இந்த காலகட்டத்தில் சென்று வரக்கூடிய வாய்ப்பு அமையும். எதையுமே சிந்தித்து செயல்படுங்க. சூழ்நிலையை அறிந்து அதற்கேற்ப செயல்படுறது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் சிந்தித்தும் செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொருள் வரவு சிறப்பாக இருக்குது. பணம் சம்பந்தமான பிரச்சனை இந்த காலகட்டத்தில் வராது. பழைய பாக்கி இருந்ததுன்னா கூட இந்த காலகட்டத்தில் வசூலாகும். புகழ், உங்களுடைய செல்வாக்கு இதெல்லாம் படிப்படியாக உயரக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்க, கட்சியில் இருக்கிறவங்க, கட்சி மேலிடத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. கட்சி மேலிடத்துல இருந்து கூட இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும். கலைத்துறையை சேர்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற வாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வெளிநாடு பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு. வெளிநாட்டில் ஒரு விஐபியை சந்திப்பீங்க. அவங்க மூலிமா நிறைய அற்புதமான பலன்கள் இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. சுய சார்பும் தன்னிறைவும் பெற்ற ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தைரியம் சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப தைரியமாக இருப்பீங்க. உங்களுடைய தொழிலாகட்டும், வேலை செய்கிற இடத்துலையாகட்டும் ரொம்ப தைரியமாக இறங்குவீங்க. அது மற்றவங்க மத்தியில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாராட்டுக்குரிய விஷயமாக அமைந்துடும். புதிய வழக்கு விவகாரங்கள்லாம் ஒரு சிலர் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. தவறான பாதையில் சில பேர் இழுத்துக்கிட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கணும். நிதி சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நண்பர்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. குறிப்பாக புதிய நண்பர்கிட்ட பழகும்போது ரொம்ப கவனமாக இருங்க. முழுமையாக யாரையுமே இந்த காலகட்டத்தில் நம்ப வேண்டாம். நீண்ட காலமாக இருந்து வந்த ஒரு பிரச்சனை இந்த காலகட்டத்தில் முடிவுக்கு வரும். உடலில் சின்ன சின்ன பிரச்சனைகள், ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகள் திடீர்னு வந்து மருத்துவ செலவுகள் இந்த மாதிரிலாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. முழு உடல் பரிசோதனை செஞ்சுக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது. எதனால் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் முழு உடல் பரிசோதனை செஞ்சுக்கிறது ரொம்பவும் நல்லது. ஒரு 30-35 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க இந்த மகர ராசி என்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் இதை செஞ்சுக்கிறது ரொம்பவும் நல்லது. சனிக்கிழமை அன்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய்
எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க. வருகின்ற நாட்கள் ரொம்ப வெற்றி நிறைந்த நாட்களாகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாகவும் அமையும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த மகர ராசி என்பவர்கள் செஞ்சுக்கிட்டு வர்றது ரொம்பவும் நல்லது. நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.